سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நிதானம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிதானம் என்பது அல்லாஹ்வுடைய குணம். ஒரு மனிதன் நிதானத்தோடு செயல்படுவது, தன்னுடைய பேச்சிலே நிதானம், தன்னுடைய செயலிலே நிதானம், தன்னுடைய நடையிலே நிதானம், தன்னுடைய செயல்பாடுகளிலே நிதானம், இப்படி நிதானத்தோடு இருப்பது இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய பண்பில் இருந்து இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொன்னாங்க. அவசரம் ஷைத்தானின் குணமாக இருக்கிறது என்று சொன்னாங்க. அவசரமா இந்த காரியத்தை முடிவு எடுத்து டக்கு டக்குன்னு என்ன செய்யறது, அப்படி பேசுகிறது, கோபப்படுறது, வெளிப்படுறது, எப்படி வேகமா நடந்துக்கிறது, இது ஷைத்தானுடைய பண்புகளிலே இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க இந்த உலக மக்களுக்கு சொல்லி தந்திருப்பதை பார்த்தோம். இதை சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நிதானம் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி இதை சொல்லியிருக்காங்களே, ஆராய்ச்சி பண்றாங்க. நிதானம் இருந்ததா, ரசூலுல்லாஹ்விடத்தில் நிதானம் இருந்ததா, இல்லை என்று எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும், இல்லை என்று எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று ஆராய்ந்தவர்கள் எல்லாம் தோற்று போனார்கள். உதாரணத்துக்கு ஒரு செய்தி பாருங்க, நமக்கெல்லாம் இருக்கிறது தெரிஞ்ச செய்தியா இருக்கும். ஒரு கிராமவாசி பள்ளிக்கு வருகை தருகிறார், பள்ளிவாசலுக்கு வருகை தருகிறார். வந்த அவருக்கு இப்பொழுது சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று ஒரு அவசரம். உடனே பள்ளியில் என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஒரு பக்கத்தில் சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விட்டார். சஹாபாக்களுக்கு வேகம் வருகிறது, கோபம் வருகிறது, போய் அடிக்கணும்னு முனைகிறார்கள். பள்ளிவாசலுக்குள்ள சிறுநீர் கழிக்கிறதா, நாம பொறுத்துக்கோமா? நம்மளால கூட பொறுத்துக்க முடியாது. சஹாபாக்களுக்கு அந்த வேகம் வருகிறது. அப்படி வேகம் வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சஹாபாக்களை தடுத்தார்கள். விடுங்க, அமைதியா இருங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, நீங்க அமைதியா இருங்க. ரசூலுல்லாஹ் பள்ளிக்குள்ள சிறுநீர் கழிக்கிற, அசிங்கப்படுத்துகிறார், அமைதியாக இருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவரை முழுமையாக சிறுநீர் கழிக்க விட்டு விட்டார்கள். பள்ளிக்குள்ளேயே சிறுநீர் கழிப்பதற்கு விட்டாங்க. சஹாபாக்களையும் எதுவும் செய்ய வேணாம் தடுத்து வச்சாங்க. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த சஹாபாக்களிடத்துல ஒரு வாளி தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சிறுநீர் கழித்தவர் கூப்பிட்டு சொல்லல, அவரை கூப்பிட்டு உள்ள பள்ளிக்குள்ள பண்ணிட்டீங்களே, அதை கழுவி விடுங்க நீங்க அப்படின்னு சொல்லல. சஹாபாக்களிடத்துல சொல்றாங்க, நீங்க போய் என்ன செய்யுங்க, ஒரு வாளி தண்ணீர் எடுத்து கொண்டு வாருங்கள், அவர் சிறுநீர் கழித்த இடத்துல ஊற்றி விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க. அது ஊற்றி விடப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். அன்பிற்கினியவர்களே, அப்போ சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், பள்ளிக்குள்ள சிறுநீர் கழிக்கிறாரு, அவரை நீங்க கண்டிக்கல, எங்களுக்கு நீங்க வாழ தண்ணி கொண்டு வந்து ஊத்த சொல்றீங்க, இது கண்டிக்கிறது இல்லையா நீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை பாருங்க, புகாரியில 220, அதே போல இன்னொரு நம்பரிலே 6128 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, மென்மையாக நடந்து கொள்ளுமாறுதான் நீங்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் எனக்கு என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? அல்லாஹ் என்னையும் மென்மையா நடந்துக்கணும்னு சொல்லி இருக்கிறான், உங்களையும் அல்லாஹ் மென்மையா நடந்துக்கணும்னு சொல்லி இருக்கிறான். இதை சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாக போனது. இன்னொரு அறிவிப்பிலே இதற்கு பிறகு சொல்லப்படுகிறது, புகாரியினுடைய 429 என்ற அந்த எண்ணிலே சொல்லப்படுகிறது, அவரை அழைத்தார்கள். அந்த சிறுநீர் கழித்த அந்த கிராமவாசியை, அந்த நாகரிகம் தெரியாத அந்த கிராமவாசியை அழைத்தார்கள். சொல்றாங்க, அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, இங்க வாங்க, இது அல்லாஹ்வுடைய பள்ளி. ரொம்ப மென்மையா சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய பள்ளி, இங்க போய் நீங்க சிறுநீர் கழிப்பதோ இல்ல அருவருப்பான விஷயங்களை செய்யறதோ நல்லா இல்லையே, அப்படி நீங்க செய்யக்கூடாதாச்சே, அதை நீங்க தவிர்த்து கொள்ளுங்களே என்று அந்த கிராமவாசி இடத்திலே, அந்த தோழரிடத்திலே, நாகரிகம் தெரியாத அந்த தோழரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லிட்டு, இது தொழுகை நடக்கிற இடம், ரப்பை வணங்குகிற இடம், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நீங்கள் இப்படி அருவருப்பாக இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் இனி என்று அன்பாக அந்த தோழரிடத்திலே சொன்னார்கள் என்பது நாம் வரலாறுகளிலே பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இறைவனை நினைவு கூறுவதற்குரிய உயரிய இடம் இந்த மஸ்ஜித். இந்த மஸ்ஜிது இறைவனை நினைவு கூறுவதற்காக வேண்டி உள்ள இடம், இங்கே அருவருப்பா நடந்துக்கலாமா என்றெல்லாம் அவருக்கு அற்புதமான முறையிலே நிதானத்தோடு அறிவுரை கூறினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அவரை முழுமையாக சிறுநீர் கழிக்கவும் விட்டார்கள், சஹாபாக்களையும் அமைதிப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு அவரை அழைத்து இது எதற்குரிய இடம் என்பதையும் நிதானமாக அவருக்கு சொன்னார்கள். இந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வளவு நிதானமாக இந்த உலகத்திலே நடந்திருக்கிறார்கள் என்பதும், ஆக அல்லாஹ்வுடைய குணம் நிதானமாக இருக்கிறது என்பதும், அதை தங்களது வாழ்க்கையிலே செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் என்பதும் நாம் பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது. நாயகத்தினுடைய நற்பண்புகளிலே ஒன்றாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே,